ஃபைனான்ஸ் செக்ரட்டரி முகுந்த் சந்த் போத்ரா அப்படிங்கிறவர், நான் அவர்கிட்ட 65 லட்ச ரூபா கடன் வாங்கினதாக தப்பான ஆவணங்கள் தயார் பண்ணி அதை பத்திரிகைகளையும் ஊடகங்கள்லையும் தப்பாக என் குடும்பத்தை பற்றி விளம்பரம் பண்ணி அதன் மூலம் பெரும் பணம் பறிக்கிறதுக்கு முயற்சி பண்ணார். ஃபஸ்ட்டு கமிஷனர் ஆஃபீஸில் கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அதுவும் ஆதாரம் இல்லை, முகாந்திரம் இல்லைன்னு ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சென்னை ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டார். அந்த ஹைகோர்ட்டில் போட்ட கேஸும் டிஸ்மிஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் சென்னை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஜார்ஜ் டவுனில் கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணார். அது என் மேல் நான் நிரபராதின்னு சொல்லியும் அவர் தப்பான அந்த ஆவணங்கள் தயார் பண்ணியிருக்காருன்னு சொல்லி கேஸ் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இது இவ்வளவு நாளாக பத்திரிகைகளில் என் குடும்பத்தினுடைய பேரை கெடுத்து எவ்வளவோ ஆயிருக்கு. என்னால் வழக்கமாக பணம் வாங்குகிற இடத்துல கூட வாங்க முடியல, என்னால் தொடர்ந்து தொழில் பண்ண முடியல. இந்த மாதிரி ஒரு தவறான பணம் வாங்கி கொடுக்கல, அது கொடுக்கல, இது கொடுக்கல, தேவையில்லாத நியூஸில் எல்லாம் கொண்டு போய் போட்டு 65 செக் மோசடி வழக்கு இப்படியெல்லாம் பண்ணுறதுனால என்னுடைய ரெப்புடேஷன் கெட்டு போச்சு. இப்போ இதெல்லாம் நிவர்த்தி பண்ணுற அளவுக்கு எவ்வளவு தூரம் மான நஷ்ட வழக்கு போட முடியுமோ அவ்வளவும் ட்ரை பண்ணுவேன். சட்டத்தில் என்னென்ன வகை உண்டோ அவ்வளவும் உபயோகப்படுத்துவேன் நான். அது ஆரம்ப காலத்தில் ரொம்ப முன்னாடி ₹1 வாங்கினா அந்த படங்களுக்கு திடீர்னு அவசரங்கள் வருது இல்லையா, அந்த மாதிரி நேரத்தில் ₹2 கொடுப்பாரு, திருப்பி கொடுப்போம், ₹3 கொடுப்பாரு, திருப்பி கொடுத்துருவோம். அந்த மாதிரி கொடுக்கல் வகையில் தான் ஆரம்பித்தது. இப்போ இந்த ஒய் தீஸ் கொலவெரிடி அப்படின்னு ஒரு பெரிய ஹிட் ஆச்சு ஒரு சாங். எங்கள் இதில் ஒரு ஹைப் ஆனோடனே அதை வச்சு இதிலேருந்து ஒரு பெரிய பணம் பறிச்சிடலாம் இந்த குடும்பத்திலேருந்து அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி இப்படி எல்லாமே ஃபோர்ஜரி பேப்பர்ஸ் அவர் ரெடி பண்ணது பூராமே பொய்யான ஆவணங்கள் தான். அப்படி ஒரு திட்டம் போட்டு அதிலிருந்து ஒரு பணம் பண்ணணும்னு முயற்சி பண்ணியிருக்காரு. மான நஷ்ட வழக்கு எத்தனை கோடிக்குன்னு இல்லை, அவர் கொடுத்த தவறான விளம்பரங்கள்னால என் குடும்பத்துக்கு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு. அது இனிமேல் அதனுடைய அட்வொகேட்ஸோட உட்காந்து அனலைஸ் பண்ணி எந்தெந்த வகையில் சட்டத்தில் இடம் இருக்கோ அந்தந்த வகையில் முயற்சி பண்ணுவார். ரெண்டாவது, இது சம்மந்தமே இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ஒரு கேஸ் போட்டார் மும்பையில், அவர் சம்மந்தமான சொந்த வழக்கு. அந்த கேஸில் போய் சம்மந்தமே இல்லாமல் இவர் இம்ப்ளீடிங் பெட்டிஷன் போட்டு அவர்கிட்ட இருந்து பெரிய பணம் பறிச்சிடலாமல் ஆக அவருடைய டோட்டல் மோட்டிவ் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காரு. அங்கேயும் அது தள்ளுபடியாக இருக்குது. திருப்பி இந்த பேப்பர்களை இதில் என்ன ஊடகங்கள் நடந்த ஒரு விஷயம் அப்படின்னாக்க, எனக்கு பாதகமாக வந்த செய்திகள் பூராமே பேப்பரில் பப்ளிஷ் ஆகுது. இப்போ கமிஷனர் ஆஃபீஸில் தள்ளுபடியானதோ ஹைகோர்ட்டில் தள்ளுபடியானதோ எதுவுமே பேப்பரில் வரலை. எனக்கு இப்படி ஒன்று இருக்குது, இப்படி ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற மோட்டிவ் எங்களுக்கு தெரியவும் இல்லை. அதனால் இந்த பத்திரிகை விளம்பரங்களை வச்சு மட்டுமே கோர்ட்டில் அவருக்கு எப்போ பார்த்தாலும் கோர்ட்லேயே இருக்கிறார், அதையும் வச்சு தவறாக பணம் பண்ணிடலாங்கிற ஒரு டோட்டல் மோட்டிவ் பேப்பர்கள் எல்லாமே கோர்ட்டில் க்ளீனாக ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காரு. பேப்பர்கள் புறம் அவரே கமிஷன் ஹவுஸ்லேயே சொல்லியிருக்காங்க, பேப்பர் புறமே ஃபோர்ஜரி பேப்பர், அவரே தயார் பண்ண பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து, அதில் இருக்க முரண்பாடு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, இந்த பணம் நான் கொடுக்கலனாக்கா என் குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் கொடுப்பாங்க அப்படின்னு பெரிய பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்களெல்லாம் மென்ஷன் பண்ணி ஒரு லெட்டர் ரெடி பண்ணியிருக்காரு. அப்படி ஒரு அவசியம் எனக்கு தேவையே கிடையாது. இப்போ இருக்கிறவங்க சூப்பர் ஸ்டார் எனக்கு சம்மந்தியாருக்கு முன்னாடியே நான் பல படங்கள் எடுத்திருக்கேன், பையங்களில் ஹீரோ வாங்கியிருக்கோம். அந்த நேரத்தில் பல கோடிகள் கடன் வாங்கியிருக்கோம், திருப்பி கொடுத்துருக்கோம். எந்த நிலைமையிலுமே இன்னொருத்தர் பேரை சொல்லி நான் பணம் வாங்கணுங்கிற கட்டாயம் எனக்கு ஏற்பட்டதே கிடையாது. அப்படி ஒரு கடிதம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவரே ஃபோர்ஜரி இந்த மாதிரி பெரிய ஆளுக்கு பேரை மென்ஷன் பண்ணாக்கா யாராவது ஒருத்தர் பணம் கொடுத்துருவாங்க. முழுக்க ஒரு சதி திட்டம். அது பல வருஷமாக பிளான் பண்ணி எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஒய் தீஸ் கொலவெரிடி தான். அது ஏதோ ஒரு கோடிக்கணக்காக பணம் வந்திருக்கும். அதுலேயே அந்த சோனி ஆடியோ கம்பெனி எனக்கு பணமே கொடுக்கலாமே ஏமாற்றினாங்க அவங்க. பட் இவர் நான் பல கோடி வந்திருக்கோம், அதுலேருந்து நமக்கு ஒரு பங்கு கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு ஒரு முயற்சி எடுத்திருக்காரு. அவர் தவறான முயற்சி. அதான் ஒய் தீஸ் கொலவெரிடின்னு சொல்கிறேன்னு. எவ்வளவோ தயாரிப்பாளர்கிட்ட பணம் கொடுத்து இப்படி கேஸ் போட்டு அந்த தொழில் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நிறையா இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க கோர்ட்டில் எல்லாம். கமிஷனர் ஆஃபீஸில் குமார் அவர் கொடுத்து அது கமிஷனர் ஆஃபீஸில் டிஸ்மிஸ் ஆகிடுச்சே. அது திருப்பி அப்படி ஒரு ப்ரொசீஜர் இருக்கா? அது சீட்டிங் கேஸ் கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்கோம் நாங்கள். திருப்பி அது கமிஷனர் ஆஃபீஸ்லேயே கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா அவங்களே தான் அது
ஒரு போலியான ஆவணங்கள்னு சொல்கிறாங்க. அப்போவே அவங்க நடவடிக்கை எடுக்கலாமே. நம்ம ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? அது தெரியல எனக்கு. நீதிமன்றத்தில் நாங்கள் அது வழக்கு தொடர்ந்துருக்கோம். போலியான ஆவணங்கள் தயார் பண்ணியிருக்காரு, கமிஷன் ஆஃபீஸில் அது க்ளோஸ் ஆகிருக்கு, எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி அவங்க எப்படி கோர்ட்டில் டிசைட் பண்ணி சொல்லியாச்சுன்னா மறுபடியும் நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கூட அது எப்படின்னு தெரியல. எப்படி அவங்களுக்கு வந்து நாங்கள் தமிழும் தெலுங்கும் தான் ஆடியோ ரைட்ஸ் கொடுத்தோம். அவங்க ஹிந்தியில் எங்களை கேட்காமலே இது ஃபோர்ஜரியாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது ஏற்கனவே ஹிந்தியில் வேர்ல்டு லெவல் ஹிட்டு, அதில் மினி க்ரோர்ஸ் அவங்க ஏர்ன் பண்ணியிருக்காங்க. பட் ஹிந்தியில் எங்ககிட்ட அவங்க ரைட்ஸ் வாங்கலை, பணமே கொடுக்கல அவங்க. அதுதான் அதில் இருக்கிற டிஸ்பியூட். அதுவும் கேஸ் போட்டிருக்கோம் நாங்கள். 10 கோடி ரூபா எனக்கு இழப்பா? அதில் வந்த வருமானம் எவ்வளோ கலெக்ட் ஆகிருக்குன்னு அவங்களுக்கு தானே தெரியும். அது கேஸு நடந்துட்டு இருக்கு, கேஸ் போட்டிருக்கோம். ரெண்டாவது வந்து நாங்கள் அந்த படத்தை டப்பிங் ரைட்ஸ் ஒரு 10 கோடி ரூபாய்க்கு மேலே கொடுத்துருந்தோம். இது இவங்க ஆடியோ ரிலீஸ் பண்ணதால் அந்த டீலிங் அப்படியே நின்று போச்சு. அந்த லாஸ் எங்களுக்கு ப்ராப்பராக லாஸ். அந்த 10 கோடி ரூபா அது கரெக்டாக அவங்க ரிலீஸ் பண்ணாமல் இருந்திருந்தால் அந்த படம் ஹிந்தியில் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ வரைக்கும் இது ரிலீஸ் ஆகலை. தொடர்ச்சியான சைடுகள் சொல்கிறீங்க, ரொம்ப லாங் பீரியடாக அவங்க வந்து பிளான் பண்ணி சொல்கிறீங்க இல்லைங்க. ஆமாம். வேறு ஏதாவது பேக்ரவுண்ட் இருக்கலாமா? இது வாய்ப்பு இருக்கா? வேறு ஏதாவது பேக்ரவுண்ட் இருக்குமா அந்த தொடர்ச்சியாக அவருக்கா? அது தெரியல சார், அது தெரியல. நீங்கள் அவ்வளோ நல்ல உறவு வச்சு சொல்கிறீங்க. நல்ல உறவுலாம் கிடையாதுங்க. அதாவது ஒரு ஃபைனான்சர் மேலே உறவு அப்படின்லாம் சொல்ல முடியாது. சம் பிஸ்னஸ் திடீர்னு எமர்ஜென்சி தான். அவர் ரொம்ப பெரிய ஃபினான்சியல் யாருக்காவது கொடுத்துருக்காரு அப்படின்னு ஒன்றும் தெரியல. என் கேஸ்லேயே அவர் சொல்லியிருக்காரு, என்கிட்ட வருமான வரி கட்டுற அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லை, ஆஃபீஸ் ஸ்டாஃப்க்கு சம்பளம் கொடுக்குறது கூட என்கிட்ட பொருளாதார வசதி கிடையாது, ஆடிட்டர் வச்சுக்கிற அளவுக்கு வசதி இல்லை, இப்படிலாம் சொல்லியிருக்காரு. அதை தான் அது ஜட்ஜ்மெண்ட் காப்பிலே இருக்குது. வருமான வரி கட்டுறது கூட வசதி இல்லை, ஆஃபீஸ் நடத்துறது கூட வசதி இல்லைங்கிறவன் 65 லட்ச ரூபா இவ்வளோ பெரிய பணம் எப்படி நீ கடன் கொடுக்க முடியும்னு தான் கேட்டிருக்காங்க. அதனால் அவர் சின்ன சின்ன விஷயங்கள் ஏதோ பண்ணிவிட்டு அப்படியே போயிருக்கு. அதில் முக்கியமாக அந்த கடிதம் அப்படி நான் கொடுத்ததை ஒரு லெட்டரை அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. நான் கொடுக்கலன்னா என் பையன் கொடுப்பாரு, என் பையன் கொடுக்கலாம் என் சம்மந்தி கொடுப்பாரு, என் சம்மந்தி இவர் அப்படின்னெல்லாம் அப்படி ஒரு லெட்டரு எவனும் பிச்சைக்காரன் கூட கொடுக்க மாட்டான். ரெண்டாவது, என் பிள்ளைகள் என்ன அப்படி வச்சிருக்காள், இன்னொருத்தட்டு போய் பணத்துக்கு கையெழுத்து நிற்கணும், இன்னொரு என் சம்மந்தி கிட்ட போய் பணம் கேட்கணுங்கிற அளவுக்கு என் குழந்தைகள் என்னை வச்சிருக்கல, நல்லபடியாக வச்சுருக்காங்க. அப்படி ஒரு லெட்டர் கொடுக்கணுங்கிற தலையெழுத்தே எனக்கு இல்லை. இந்த ஆள் பணம் கொடுறதுக்கு முன்னாடி, சூப்பர் ஸ்டாருக்கு சம்மந்தியாக வர்றதுக்கு முன்னாடியே பல கோடி ரூபாய் செலவு பண்ணி படம் எடுத்தவன் நான். அப்போ யார் பேரை சொல்லி பணம் வாங்கியிருப்போம்? அந்த லெட்டர் தான் இதில் முக்கியமான எவிடன்ஸே. அப்படி ஒரு போலியான லெட்டர் தயார் பண்ணார் அப்படிங்கிறது தான். நான் கொடுத்ததா அவர் எழுதிக்கிட்டார். பேரா? அது வேணுமா அவசியம்? அது லெட்டர் காப்பியை வேணா கொடுத்துட்றோம். அது கொண்டு வரல. ஆமாம், அதாவது இந்த கேஸுக்கு சம்மந்தம் இல்லாத என் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படி சொல்லணும். அது இருக்கு, அது போதுமா உங்களுக்கு? இருக்கு. இந்த வழக்கு கம்ப்ளைண்ட் அவங்க கொடுத்து நடந்த காலகட்டத்தில் ரஜினிகாந்த் வந்து என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணார்? ஏன்னா அவர் சம்மந்தப்படவே இல்லை அப்படின்றப்போ அவர் என்ன ரியாக்ட் பண்ணார்? அவர் இது போலியான வழக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்னு கிடையாது, சொசைட்டியில் இருக்கிற எல்லாருக்குமே கஸ்தூர் ராஜா யார், எவ்வளோ நாளாக தொழில் பண்ணுறாரு. இன்றைக்கி வரைக்கும் என்கிட்ட திருப்பி எனக்கு ஒரு தடவை பணம் கொடுத்த ஃபைனான்சர் வந்து திருப்பி வாங்கிக்கிங்கன்னு அவங்க தான் ஃபோன் பண்ணி கேட்பாங்க. அந்த அளவுக்கு நாணயமாக இருக்கோம் நாங்கள். அதனால் இன்னொருத்தர் பேரை சொல்லி இதெல்லாம் அவங்களுக்கும் தெரியும். நம்ம சினிமாவில் எல்லாருமே சினிமாவில் தானே இருக்கோம், அதனால் அவருக்கும் தெரிஞ்சிருக்குமே. அதனால் அவர் அதுக்கெல்லாம் ஒன்றும் ரியாக்ட் பண்ணல. ஃபேமிலி வேறு, அதை பற்றி அவர் எந்த விதமான குறைபாடுகள் எங்களுக்குள்ள இல்லை. அவர் ஒரு ஃபினான்சியர், நீங்கள் ஒரு தயாரிப்பாளர், ரெண்டு பேருமே ஒரே துறை. முழு பின்னணி என்னவா இருக்கும்? இவ்வளோதான் முழு பின்னணி. வேற என்ன? அவருக்கு வந்து ஒரு தப்பான எவிடன்ஸ் ரெடி பண்ணி அதை வந்து கோர்ட்டில் இதில் பண்ணி இந்த குடும்பம் பெரிய இடத்துல இருக்குது, பேப்பரில் தப்பாக விளம்பரம் கொடுத்தாக்கா அவங்க வந்து பேசிடுவாங்க, ஏகப்பட்ட பணம் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு தப்பான கால்குலேஷன். என்ன கொள்கை பிடிப்பா இருக்கு சார்?
கொள்கை பிடிப்பு அவ்வளவு அரசியல் அனுபவங்கள் ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு எனக்கு கிடையாதுங்க. நான் புதுசு. நரேந்திர மோடியினுடைய அணுகுமுறை, அவருடைய செயல் ஆற்றல், புதுசாக ஏதோ பண்ணுவார் ஏதோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அது பிடிச்சிருந்துச்சி. அதனால் போனேன். அங்கே ஒரு மத்திய அரசு செய்கிற ஒன்று மாநில அரசுக்கு நமக்கு இருக்கிற மக்களுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கும் வரணும் அப்படிங்கிற ஒரு சின்னது, அதுக்காக நம்மளால் முடிஞ்ச ஒரு மாரல் சப்போர்ட். அவ்வளோ. அதர்வைஸ் மற்றபடி அரசியல் அனுபவம் கொஞ்சம் கூட கிடையாது. இனிமேல் தான் கற்றுக்கணும். அவங்களுக்கு நம்ம முயற்சி எடுக்கிறதுனால யாரும் வரமாட்டாங்க. அது என்னுடைய கருத்து கிடையாது. ஆனால் நானும் திடீர்னு போகணும்னு எனக்கு தோணுச்சு. நம்ம ஊர்லேயே பெரிய தலைவர்கள் இருக்காங்க, நல்ல தலைவர்கள் இருக்காங்க. பட் இருந்தால் கூட நமக்கு அவரை ஃபாலோ பண்ணணும்னு தோணுன மாதிரி எல்லாருக்கும் தோணும், எல்லாரும் வருவாங்கங்கிற நம்பிக்கை. இல்லை, தமிழ்நாட்டில் பெரிய மாஸ் ஆடியன்ஸ் வச்சிருக்கிற ரஜினிகாந்த் வந்து ரஜினிகாந்தை சந்திக்கிற அளவு தான் மோடி இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க. அதனால கேட்கலாம். அது அவருடைய கருத்து தனி. அரசியலில் ஏதோ ஒரு பதவி பிடிக்கணும், ஒரு ஏதாவது ஒரு மாஸ் கிரியேட் பண்ணணுங்கிற மோட்டிவெல்லாம் எனக்கு இல்லை. மோடிங்கிற ஒரு தனி நபர், அந்த தலைவரை எனக்கு பிடிச்சது. அதனால் அவரை ஃபாலோ பண்ணேன். அவருக்கு எண்ணம் இருந்தால் எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போகலாம். லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்தாலும் வருவார், சொல்ல முடியாது. அவருடைய அரசியலுங்கிறது அவங்க விருப்பம் இல்லையா. நான் எங்கள் வீட்டில் யாரையுமே கன்சல்ட் பண்ணியெல்லாம் நான் போகலை. திடீர்னு தோணுச்சு, நானாக போனேன். இல்லை 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 எந்த விஷயங்களுமே எங்கள் குடும்பத்தோட அவங்க அப்பா என்ன செய்கிறாரோ அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவங்க பாட்டில் இருப்பாங்க. எதுவும் கேட்க மாட்டேன். நானும் அவங்களோட டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். அவரை முடிவு பண்ணால் வர வேண்டியது தான். நம்ம தடுக்கிறதுக்கு என்ன இருக்குது? அதில் அவர் சினிமாவில் இன்னும் சாதிக்கட்டும். அப்புறமேல அரசியலுக்கு வரணும்னு தலையெழுத்து இருந்தால், அரசியல் இல்லாமல் ஊர் இன்னும் நிறைய அவர் சினிமாவில் சாதிக்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் தானே அதை பற்றி விஷயம். தாராளமாக அவர் என்ன முடிவெடுத்து, என் பிள்ளைகள் என்ன முடிவெடுத்தாலும் அவங்களுக்கு நான் சப்போர்ட் தான் பண்ணுவேன், அப்போஸ் பண்ண மாட்டேன். அவங்களுடைய சுதந்திரம்.